நைட்டு ஃபுல்லா மெசேஜ் பண்றா, காலையில ஆனா பிளாக் பண்ணிட்டா. இந்த பொண்ணுங்களுக்கு எது பிடிக்குனே தெரியல மச்சான். ஏன் இப்படி இருக்காளுங்க இவளுக? ஏய் ஒன்னதான்டா கேக்குறேன். ஏய் வெற்றி. ஏய் என்னடா? என்னடா ஒன்றும் இல்லை. படிக்க சொன்னா படிக்காம எதையோ யோசிச்சுட்டு இருக்க? டேய் அது ஒன்றும் இல்லைடா. அந்த ஜெனியோட அண்ணன் சம்மந்தமே இல்லாமல் நீ யாரு, எந்த ஆளுங்க, நீலாம் எப்படி என் தங்கச்சி கிட்ட பேசுவ, உனக்கு என்ன தகுதி இருக்கு, அப்படி இப்படின்னு தேவையில்லாமல் என்னை திட்டிட்டு போயிட்டான்டா. டேய் நான் எந்த தப்புமே பண்ணலடா, ஆனால் பழி மட்டும் என் மேலே வந்து விடுது. மச்சான் இங்க நல்லவன் எந்த பிரச்சனைக்கு போகாம அமைதியா இருந்தாலும் அந்த கடவுள் சும்மா இருக்க மாட்டான். வேணும்னே நோண்டி விட்டுக்கிட்டே இருப்பான். ஏன் பிரச்சனைய பொண்ணு ரூபத்துல கூட அனுப்புவான். டேய் நீ வேற, அந்த போலீஸ்காரன் பண்ண தப்பை தட்டி கேட்டதுக்கு என்னை மெக்கானிக் ஷெட்டை விட்டு வேலையை விட்டு தூக்கிட்டான். இப்போ ஜெனி எங்கேருந்து வந்தானே தெரில, ஆனால் வரும்போது ஏதோ ஒரு பிரச்சனையும் சேர்த்து கூட வருது. இது மாதிரிலாம் நடக்கிறதுனால எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரிலடா. அந்த ஆளுக்கு பண்ணுற வேலைலாம் என் மண்டையை போட்டு அப்படியே குழப்புது. ஏய் நீ இதெல்லாம் யோசிக்காதடா. நமக்கு படிப்பும் வேலையும் தான் முக்கியம். ஏய் இவங்கெல்லாம் பாசிங் கிளவுட்ஸ்ரா. பட்டர்ஃப்ளையை கொடுத்துட்டு புடிங்கிட்டு போயிடுவாளுங்க. நமக்கு ஒர்க் மட்டும்தான் எப்பயுமே நடந்துரும். அதை புரிஞ்சுக்கோ. நீ வேணா பாரு, அந்த ஜெனி சாப்டர் க்ளோஸ். அவ திரும்பலாம் வர மாட்டான். இவளை போன்னு சொன்னாலும் புரோட்டோகால மீறி வந்துகிட்டே இருக்காளே. இதுல பான்ஸ் பவுடர் மூஞ்சி ஃபுல்லா போயிட்டு வந்திருக்கா. விளக்கேத்த வந்த மாதிரி.